Good morning students, welcome to Exam Career World. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th standard biology biobotany chapter 8 biomolecules lessonல அந்த லெசனில் வந்து ஒரு நியூ டாபிக் பாலிசாக்கரைட் டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் குளுக்கோஸ் அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ் மோனோசாக்கரைட் டைசாக்கரைட் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம பாலிசாக்கரைட் பார்க்க போகிறோமா. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருமா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்க்கலாம் பாலிசாக்கரைட்ஸ்னால் என்ன. These are made of 100 of monosaccharide units. என்னன்னா 100 of monosaccharide units சேர்ந்தது பாலிசாக்கரைடுன்னு சொல்கிறாங்க. மோர் தென் 10 சுகர் யூனிட்ஸ்ன்னு சொல்கிறது. பாலிசாக்கரைட்ஸ் ஆல்சோ கால் கிளைகான். பாலிசாக்கரைடை எப்படி சொல்கிறாங்கன்னா கிளைகான்றாங்க. லாங் செயின் ஆஃப் பிரான்ச்ட் ஆர் அன்பிரான்ச்டு மோனோசாக்கரைட்ஸ் ஹெல்ட் டுகெதர் பை கிளைகோசைடிக் பாண்ட். பிரான்ச்டு செயினாக இருக்கலாம், இல்லைனா அன்பிரான்ச்சாக இருக்கும்போது அது எல்லாமே சேர்ந்து ஒரு கிளைகோசைடிக் பாண்ட் மூலமா சேர்ந்து ஃபார்ம் ஆகுதுன்றதை சொல்கிறாங்க. பைண்டிங் molecules are glycosidic bond வந்து ஹெல்ப் பண்ணுது. Polysaccharide is an example of giant molecule, a macromolecule consisting of one type of monomer. என்னன்னா இது ஒரு மேக்ரோ மாலிகுல்ஸ்னு சொல்கிறாங்க. மோனோமர் எல்லாமே சேர்ந்து ஒரு பாலிமராக ஃபார்ம் ஆகுது. அதுதான் பாலிசாக்கரைட்னு சொல்கிறோம். பாலிசாக்கரைட்ஸ் ஆர் இன்சால்யுபிள் இன் வாட்டர் அண்ட் ஆர் ஸ்வீட்லெஸ். பாலிசாக்கரைட் என்ன சொல்கிறாங்க, வாட்டரில் சால்யுபிள் ஆகாது, அதே மாதிரி ஸ்வீட்டும் கிடையாதுன்றதை சொல்கிறாங்க. ஸ்வீட்னஸே இருக்காது. செல்லுலோஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் பில்ட் ஃப்ரம் ரிப்பீட்டட் யூனிட்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் மோனோமர். குளுக்கோஸ் மோனோமர் எல்லாமே சேர்ந்து ஒரு செல்லுலோஸ் ஃபார்ம் ஆகுது. ரிப்பீட்டட் யூனிட்ஸ்னால் மோனோமராக சேர்ந்து ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆகுது. செல்லுலோஸ்ன்னு சொல்கிறாங்க. குளுக்கோஸ் மோனோமர் வெறும் குளுக்கோஸ் மாலிகுல்ஸ் மட்டும் சேர்ந்து. நெக்ஸ்ட்டு டிபெண்டிங் ஆன் த ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனை பொறுத்து பாலிசாக்கரைடை 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட், இன்னொன்று ஸ்ட்ரக்சுரல் பாலிசாக்கரைடுன்றதை பிரிச்சிருக்காங்க. ஸ்டோரேஜ் அண்ட் ஸ்ட்ரக்சுரல். அதில் ஸ்டோரேஜில் ஃபஸ்ட்டு என்ன டைப் பார்க்க போகிறோம்னா ஸ்டார்ச் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்ச் இஸ் அ ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட். ஸ்டார்ச்ன்றதை ஒரு ஸ்டோரேஜான பாலிசாக்கரைட்னு சொல்கிறாங்க. மேடப் ஆஃப் ரிப்பீட்டிங் யூனிட்ஸ் ஆஃப் அமைலோஸ் அண்ட் அமைலோபெக்டின். அதில் 2 டைப் சொல்லுவாங்க, அமைலோஸ் அண்ட் அமைலோபெக்டின். இதெல்லாமே ஒரு ரிப்பீட்டட் யூனிட்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் அமைலோபெக்டின் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஸ்டார்ச் கிரெயின்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் சக்ஸசிவ் லேயர் ஆஃப் அமைலோஸ் அண்ட் அமைலோபெக்டின் which can be seen as growth rings. என்னன்னா அந்த ஸ்டார்ச் கிரெயின்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, சீரியல்ஸ் எல்லாமே அதில் என்ன இல்லாமல் அமைலோஸும் அமைலோபெக்டினும் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அதை பார்க்கும்போது ஒரு ரிங் மாதிரி தெரியுன்றதை சொல்கிறாங்க. அமைலோஸ் இஸ் அ லீனியர் அன்பிரான்ச்டு பாலிமர் which மேக் அப் ஆஃப் 80% ஸ்டார்ச். அமைலோஸ் வந்து ஒரு லீனியராக இருக்கும், பிரான்ச்டு கிடையாது, அன்பிரான்ச்சு தான். அதில் 80% ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்குன்றதை சொல்கிறாங்க. அமைலோபெக்டின் இஸ் அ பாலிமர் வித் சம் 6 linkages that give it a branched structure. எங்கே லிங்கேஜில் நடந்திருக்கலாம், ஃபஸ்ட்டு குளுக்கோஸ் ஃபஸ்ட்டுலையும் 6th ஜாயின் ஆகி அந்த மாதிரி 1/6 லிங்கேஜ்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து பிரான்ச்டு ஸ்ட்ரக்சராக நம்மளுக்கு தெரியுன்றதை சொல்கிறாங்க. இப்போ இதுதான் வந்து ஸ்டார்ச்சில் அமைலோஸ் பார்த்திங்களா, அது வந்து பிரான்ச்சே இல்லை. ஆனால் அமைலோபெக்டினில் வந்து இதான் அமைலோஸில் பிரான்ச்சே இல்லை, அமைலோபெக்டினில் பிரான்ச்சு மாதிரி ஃபார்ம். இந்த பிரான்ச் வந்து எங்கே சேர்ந்துருக்குன்னா 1/6 லிங்கேஜில் ஜாயின் ஆகிருக்குன்றதை சொல்கிறாங்க. இதான் வந்து ஸ்டார்ச். நெக்ஸ்ட்டு நம்ம கிளைக்கோஜன் பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்கலாமா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா டெஸ்ட் ஃபார் ஸ்டார்ச்சை எப்படி டெஸ்ட் பண்ணுறோம், இது ஸ்டார்ச் கண்டென்ட்டா இல்லையான்றதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி யூஸ் பண்ணுறோம். வி டெஸ்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்டார்ச் பை ஆடிங் அ சொல்யூஷன் ஆஃப் அயோடின் இன் த பொட்டாசியம் அயோடைடு. ஸ்டார்ச் ப்ரெசன்ஸாக இருக்கான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு அயோடின் சொல்யூஷன் யூஸ் பண்ணுவாங்க. அயோடின் மாலிகுல்ஸ் ஃபிட் நியர்லி டு த ஸ்டார்ச் ஹெலிக்ஸ் கிரியேட்டிங் அ ப்ளூ பிளாக் கலர். அந்த ஸ்டார்ச் கண்டென்ட்டில் நீங்கள் அயோடினை ஊற்றுனீங்கன்னா அதில் பார்க்கும்போது ப்ளூ பிளாக் மாதிரி தெரியும் அந்த கலரு. இதுதான் வந்து ஏபி. இது வந்து ஸ்டார்ச் கண்டென்ட் இல்லாததை வந்து இந்த மாதிரி வேறு கலரில் நம்மளுக்கு காமிக்கும். டெஸ்ட் ஆன் பொட்டேட்டோ, டெஸ்ட் ஆன் ஸ்டார்ச் அட் வேரி கான்சன்ட்ரேஷன், ஸ்டார்ச் அயோடின் ரியாக்ஷன்ஸ். இதெல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பொட்டேட்டோவில் டெஸ்ட் பண்ணுறாங்க, இது ஏ. பி வந்து என்னென்னா டெஸ்ட் ஆன் ஸ்டார்ச் அட் வேரி கான்சன்ட்ரேஷன், வேறு கான்சன்ட்ரேஷனை வச்சு ஸ்டார்ச்சை டெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ச் அயோடின் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த இது, இதில் வேறு எதுவுமே கிடையாது. இது உங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கு வரும். நெக்ஸ்ட்டு வந்து கிளைக்கோஜன்னா என்ன, இது
Glycogen is also a storage polysaccharide otherwise called animal starch. Glycogen ஒரு ஸ்டோரேஜான பாலிசாக்கரைட் தான். இது எங்கே ஸ்டோர் ஆகுனா அனிமல் ஸ்டார்ச்ன்றதை சொல்லுவாங்க. இட் இஸ் ஒன்லி கார்போஹைட்ரேட் ஸ்டோர் இன் அனிமல்ஸ் அண்ட் ஃபங்கை. இது வந்து கார்போஹைட்ரேட் தான். இது வந்து எதில் ஸ்டோர் ஆகுனா அனிமல்ஸ்லையும் ஃபங்கையில் மட்டும்தான் இந்த கிளைக்கோஜன் வந்து ஸ்டோரேஜ் பார்ட்டிகல்ஸாக ஹெல்ப் பண்ணுது. Like amylopectin, glycogen is a polymer of glucose with alpha 1,6 linked branches. அமைலோபெக்டின் மாதிரியே தான் இந்த கிளைக்கோஜன் வந்து என்னென்னா குளுக்கோஸ் பாலிமர் சேர்ந்தது. இல்லை எங்கே பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் ஆகுனா 1/6 லிங்கேஜில் பிரான்ச்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுன்றதை சொல்கிறாங்க. கிளைக்கோஜன் சீன் இன் லிவர் cells, skeletal muscle fibers and throughout the human body except brain. பிரெயினை தவிர ஹியூமன் பாடியில் எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதே மாதிரி ஸ்கெலிட்டல் மசில் ஃபைபர்லையும் லிவர் செல்ஸ்லையும் நம்ம கிளைக்கோஜன் பார்க்கலான்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லிவர் ஸ்டோர் குளுக்கோஸ் இஸ் அ கிளைக்கோஜன். குளுக்கோஸ் வந்து லிவரில் தான் ஸ்டோர் ஆகும் கிளைக்கோஜனா. இப்போ கிளைக்கோஜீனோலைசிஸ் ப்ராசஸ் இருக்கும்போது என்னென்னா கிளைக்கோஜீனோலைசிஸ்னால் நம்மளுக்கு குளுக்கோஸ் கண்டென்ட் இல்லாத போது அது என்ன ஆகுதுன்னா கிளைக்கோஜன் குளுக்கோஸாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகுது. கிளைக்கோஜீனோலைசிஸ் வந்து என்னென்னா குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜனாக ஸ்டோர் ஆகுதுன்றதை சொல்கிறாங்க. இதுதான் அந்த ப்ராசஸ்ஸை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது செல்லுலோஸா. Cellulose is a structural polysaccharide made up of thousands of glucose unit. ஏன்னா thousands of glucose unit சேர்ந்தது தான் செல்லுலோஸ். இது ஒரு ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைட் டைப்பு. ஸ்டோரேஜில் நம்ம ஸ்டார்ச் அண்ட் கிளைக்கோஜன் பார்த்தோம். செல்லுலோஸில் வந்து ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைடா. In this case, beta glucose units are held together by 1,4 glycosidic linkage forming long and branched chain. இதில் என்ன பீட்டா குளுக்கோஸ் யூனிட் ஜாயின் ஆகுது. 3 நம்பர் பீட்டா குளுக்கோஸ் யூனிட் அங்கே வந்து எங்கே பிரான்ச் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1,4 கிளைகோசைடிக் லிங்கேஜ் ஃபார்மிங் லாங் அண்ட் பிரான்ச்சு செயின். இது வந்து பிரான்ச்சு கிடையாது, சாரி 1/4னா ஃபஸ்ட்டு இதுலேயும் ஃபஸ்ட்டு குளுக்கோஸ்லையும் அதுக்கப்புறம் ஃபோர்த்து ஒரு நம்ம செயின் மாதிரி பார்த்தோம் பார்த்தீங்களா, ஆவார்ட் ப்ரொஜெக்ஷன் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா அதில் வந்து 4th இடத்துலையும் இது வந்து குளுக்கோஸ் யூனிட் வந்து ஜாயின் ஆகி ஒரு செல்லுலோஸாக ஃபார்ம் ஆகுதுன்றதை சொல்கிறாங்க. செல்லுலோஸ் ஃபைபர்ஸ் ஆர் ஸ்ட்ரைட் அண்ட் அன்காயில்டு. செல்லுலோஸ் ஃபைபர் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், காயில்டாக இருக்காது. It has a many industrial uses which include cellulose fiber as cotton industryக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் nitrocellulose for explosives, cellulose acetate for fiber of multiple uses and cellophane for packing. பேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்றதை சொல்கிறாங்க. இது செல்லுலோஸ் கண்டென்ட்டை. பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. இது செயின் ஆஃப் செல்லுலோஸ் மாலிகுல், அதுக்கப்புறம் மேக்ரோஃபிப்ரில்ஸ், அதுக்கப்புறம் செல்லுலோஸ் ஃபைபர்ஸாக சேர்ந்து பிளான்ட் செல் ஃபார்ம் ஆகுதுன்றதை சொல்கிறாங்க. இதுதான் இந்த செல்லுலோஸோட ஃபங்க்ஷனை. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். மோஸ்ட் ஹெர்பிவோர்ஸ் ஹேவ் அ ப்ராப்ளம். செல்லுலோஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அபுடன்ட் ஆர்கானிக் காம்பனன்ட் பயோஸ்பியர். பயோஸ்பியரில் செல்லுலோஸ் தான் மெயின் அபுடன்ட் காம்பவுண்ட் சொல்கிறாங்க. அபுடன்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஈட் கிராஸ். பிரின்சிபல் காம்பவுண்ட் இஸ் செல்லுலோஸ். கிராஸில் செல்லுலோஸ் கண்டென்ட் இருக்குது, காம்பனண்ட் இருக்குது. கெனாட் ப்ரொடியூஸ் செல்லுலேஸ். அந்த இது மூலயமா செல்லுலேஸ் என்சைம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுன்றதை சொல்கிறாங்க. சொல்யூஷன் இது எதுனால அது டைஜஸ்ட் பண்ணலாம்ன்றதை சொல்கிறாங்கன்னா மியூட்டாலிஸ்டிக் பாக்டீரியா இன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ரொடியூஸ் செல்லுலேஸ். இது செல்லுலோஸ்லேருந்து செல்லுலேஸ் என்சைம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஆனால் அந்த இதில் ஹெர்பிவோர்ஸ் சாப்பிட்ற அனிமல்ஸில் மியூட்டாலிஸ்டிக் பாக்டீரியான்றதை ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டமில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. அதுதான் என்ன பண்ணுது, செல்லுலேஸ் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணி அதை டைஜஸ்ட் பண்ண வைக்கிது. இதுதான் வந்து டு யூ நோ. ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் கண்டினியூவாக பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ன்னு கொடுங்க. அப்போ டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருமா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.